அன்பார்ந்த இலகுரக வாகன மற்றும் கனரக வாகன ஓட்டுநர்களே, உரிமையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை பதிவு செய்து கொண்டு இன்று ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு நான் கலந்துரையாட இருக்கிறேன். என்னவென்றால், நாம் இந்த தேசத்தில் இந்தியா முழுவதுமாக எங்கெல்லாம் செல்கிறோமோ அனைத்து மாநிலங்களிலும் லஞ்சத்தை கொடுத்துத்தான் காவல்துறைக்கும் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து தான் பயணித்து வருகிறோம். கடந்த முறை போராட்டத்தில் கூட லஞ்சத்தை தடை செய், இல்லையில் சட்டமயமாக்கு என்கின்ற ஒரு கோரிக்கையை நாம் முன்வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது பன்னெடுங்காலமாக நாம் இந்த வேட்கையோடு லஞ்சம் எப்பொழுது ஒழிகிறதோ, நம்முடைய துறை என்று முன்னேறுகிறதோ என்கின்ற ஒரு சிந்தையில் தான் நாம் ஒவ்வொரு முறையும் கடந்து செல்கிறோம். இப்பொழுது திருப்புவனம் கொலை வழக்கு விடயத்தில் இந்த அரசு, இந்த நீதிமன்றங்கள் இதற்கு சரியான ஒரு தீர்ப்பாயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் விரும்புகிறார்கள். இது ஆங்காங்கே இன்று உலகம் முழுவதுமாக வலைவலிகள், முகநூல்கள் வழியாக அனைத்து உலக மக்கள்களும் அதற்கான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். இதை சார்ந்து நம்முடைய துறை ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் இந்த வழக்கை முன்னுதாரணமாக வைத்து இந்த வழக்கிற்கு, அதாவது ஜெய்பீம் பாணியில் நடத்தப்பட்ட இந்த கொலை வழக்கில் சிட்டிசன் பாணியில், சிட்டிசன் திரைப்பட பாணியில் தீர்ப்பளிக்க வேண்டும். ஜெய்பீம் படத்தில் எந்த அளவுக்கு கொடூரமான முறையில் ஒரு சாமானியன் கொல்லப்பட்டானோ அதே போல இந்த கொலை வழக்கு நிகழ்ந்திருக்கிறது. காவல்துறையின் ஒரு கொடூரமான நிகழ்வு இன்று காட்சி பொருளாகி இருக்கிறது. ஆகையால் இந்த ஜெய்பீம் பாணியில் நடத்தப்பட்ட இந்த கொலை வழக்கிற்கு சிட்டிசன் திரைப்பட பாணியில் ஒட்டுமொத்த இந்த கொலைக்கு காரணமாக இருந்த குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த குற்றவாளிகளுக்கு துணையாக இருந்தவர்களும் இந்த குற்றத்தை செய்ய தூண்டியவர்களுக்கும் எப்படி சிட்டிசன் திரைப்படத்தில் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதேபோல் இந்த காவல்துறையின் இந்த வழக்கிற்கு, அஜித்குமாரின் வழக்கிற்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் இந்த தேசத்தில் மாபெரும் மாற்றம் நிகழும். ஏனென்றால் இனி இது போன்ற ஒரு குற்றம் நிகழக்கூடாது, இது போன்ற ஒரு வழக்கு நடத்தப்படக்கூடாது, நடக்கவும் கூடாது என்கின்ற அடிப்படையில் ஜெய்பீம் பாணியில் நிகழ்த்தப்பட்ட இந்த கொலை வழக்கிற்கு சிட்டிசன் பாணியில் தீர்ப்பளிக்க வேண்டும் நீதிமன்றங்கள். ஆகவே இந்த கொலை வழக்கை விசாரித்து வரும் அமர்வு நீதிபதிகள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். பெருந்தகை, நீங்கள் இந்த வழக்கிற்கு சிறப்பான தீர்ப்பளிக்க வேண்டும். இது எங்களுடைய ஓட்டுநர்கள் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள். இந்த தீர்ப்பாயத்தை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். மக்கள் காத்திருக்கிறார்கள், உலக மக்கள் காத்திருக்கிறார்கள், உலக தமிழர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் எங்கள் ஓட்டுநர்கள் சார்பாக இந்த வழக்கிற்கு சரியான தீர்ப்பு நீங்கள் கொடுக்கும் வரை நாங்கள் இனி காவல்துறைக்கோ போக்குவரத்து அதிகாரிகளுக்கோ லஞ்சம் கொடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். ஆகையால் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம், லஞ்சத்தை தடை செய், இல்லையில் சட்டமயமாக்கு என்று ஒரு போராட்டத்தில் கேட்டிருந்தோம். ஆனால் இந்த முறை இந்த வழக்கிற்கு, இந்த குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்ட அப்பாவி அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் நாங்கள் இனி லஞ்சம் கொடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த வழக்கிற்கு சரியான தீர்ப்பு கொடுக்கும் வரை நாங்கள் லஞ்சம் தரமாட்டோம். நன்றி, வணக்கம். ஓட்டுநர் உரிமை குரல், விமலேந்திரன்.